10th ஃபர்ஸ்ட் இயர்ல எழுத்துச்சொல் அப்படின்ற இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அது என்னென்ன வகைன்னு கொடுத்துருப்பாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உயிரிழபடை என்னன்னு கொடுத்துருப்பாங்க. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெடில் எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிப்பதை நம்ம வந்து உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட்லேயும் வரலாம், இடையிலையும் வரலாம், இறுதியிலையும் வரலாம். ஓகேங்களா? அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. அது வந்து காமனாக உயிரிழப்படைக்கு டெஃபினேஷன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்யுளிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடை அப்படின்னா ஓசை குறையும் பொழுது அதன் நிறைவு செய்ய நம்ம நெடில் எழுத்துக்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து செய்யுளிசை அளபெடை. இதுக்கு அனதர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசை நிறை அளபெடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், ஓ, ஓதல், உரா, அருக்கு, அந்த நெடில் எழுத்து வருது பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் வந்து ஓசை குறையாத இடத்திலும் அது வந்து இனிய ஓசைக்காக மட்டும் அளபெடுப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபெடை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெடுப்பதுவும், எடுப்பதுவும், அந்த எடுப்பதும், அந்த உம்முன்ற சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னிசை அளபெடைன்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம். நெக்ஸ்ட் வந்து சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லிசை அளபெடை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசையி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நசையி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொல்லிசை அளபெடை. இன்னிசை அளபெடை அப்படின்னா கெடுப்பதும் உம்முன்னு வரும். சொல்லிசை அளபெடைன்னா அப்படின்னா அசையின்ற அந்த பெயர் சொல் எச்ச சொல் வந்து வரும். ஓகேங்களா? அது வச்சு நம்ம வந்து காமனாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒற்றளபெடை. ஒற்றளபெடை அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓசை குறையும் பொழுது அது நிறைவு செய்யறதுக்கு மெய்யெழுத்துக்கள் வந்து வரும். அது வந்து ஒற்றளபெடை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இந்த எழுத்து வரும். ஓகேங்களா? அக்குன்ற எழுத்து, அந்த எழுத்துக்கள்லாம் எல்லாமே வரும். அதில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னா கங்கன நம்மன ஃபுல்லாக வந்துடுது பாருங்க. கங்கன நம்மன வந்துடும். எரள வழலல இந்த ராவும் ழாவும் மட்டும் வராது. மீதி எல்லா எழுத்துக்களும் வரும். கூட வந்து இந்த அக்குன்ற எழுத்து வரும்.